அன்புள்ள ஜெம் தொலைக்காட்சி நேயர்களே, வணக்கம். இன்று 28/5/2024 வைகாசி மாதம் 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. பஞ்சமி திதி பகல் 3:24 வரை, பின்பு தேய்பிறை சஷ்டி. உத்திராட நட்சத்திரம் காலை 9:33 வரை, பின்பு திருவோண நட்சத்திரம். பிரபாலிஷ்ட யோகம் காலை 9:33 வரை, பின்பு சித்த யோகம். இன்று பகல் 2:37 அக்னி நட்சத்திரம் முடிகிறது. கடந்த 24 நாட்களாக நடைபெற்ற அக்னி நட்சத்திரமானது இன்று பகலுடன் முடிகிறது. ராகு காலம் மதியம் 3 மணி முதல் 4:30 வரை, யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை, சுப வரைகள் காலை 8 மணி முதல் 9 மணி வரை, மதியம் 12 மணி முதல் 1 மணி வரை, மாலை 4:30 முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 8 மணி வரை, பின்பு இரவு 10 மணி முதல் 12 மணி வரை. இனி இன்றைய கிரக அமைப்பு. மேஷ ராசியில் புதன், ரிஷப ராசியில் சூரியன், சுக்கிரன், குரு, கன்னி ராசியில் கேது, மகர ராசியில் சந்திரன், கும்ப ராசியில் சனி, மீன ராசியில் செவ்வாய், ராகு. இனி இன்றைய ராசி பலன். மேஷ ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானம் என வர்ணிக்கப்படக்கூடிய 10ஆம் வீட்டில் சந்திரன் நன்றாக பலமாக இருப்பதும், தனஸ்தானமான 2ஆம் வீட்டில் சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதாலும் பண வரவுகள் மிக மிக நன்றாக இருக்கும். எடுத்த காரியத்தை குறித்த நேரத்தில் செய்து முடிக்கக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். புதன் ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் சாமர்த்தியமாக செயல்பட்டு அடைய வேண்டிய இலக்கை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பேச்சு திறமையால் பல்வேறு வளமான பலன்களை பெறக்கூடிய யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. தொழில் வியாபாரத்தில் பிறர் பார்த்து ஆச்சரியப்படும் அளவிற்கு ஒரு மிகச்சிறப்பான வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு யோகமானது உங்களுக்கு இருக்கிறது. அரசாங்க வழியில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய உத்தரவுகளை பெறக்கூடிய அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. நண்பர்கள் மூலமாக ஒரு சில அனுகூலங்கள் கிடைக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு முருகப்பெருமானை தரிசிப்பது மிக மிக நல்லது. ரிஷபராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சுக்கிரனானவர் வலுவாக அமைய பெற்று 9ஆம் வீட்டில் சந்திரனும் லாபஸ்தானத்தில் செவ்வாய், ராகுவும் சஞ்சரிப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கடந்த 2 நாட்களாக இருந்த மன குழப்பங்கள் எல்லாம் தற்போது விலகி ஒரு சுமூகமான நிலை ஏற்படும். பண வரவுகள் மிக மிக சாதகமாக இருக்கும். எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் வியாபாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை நீங்கள் அடையும் அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து ஏற்ற மிகுந்த பலன்களை அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு மகாலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மிதுன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் வீட்டில் சந்திரன், விரயஸ்தானமான 12ஆம் வீட்டில் சூரியன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சாரம் செய்வதால் எதிலும் சற்று பொறுமையோடு இருக்க வேண்டும். தேவையில்லாத அலைச்சல்கள் ஏற்படும். சுலபமாக முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் நிம்மதி குறைவு உண்டாகலாம்.
எந்த விஷயத்திலும் சற்று சிந்தித்து செயல்படுவது நல்லது. தொழில் வியாபாரத்தில் நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் உடனிருப்பவர்கள் செய்யக்கூடிய செயல்கள் காரணமாக உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஒரு நல்ல வாய்ப்புகள் கூட தடைபடக்கூடிய ஒரு நிலையானது இன்றைய நாளில் இருக்கிறது. தேவையில்லாத பிரச்சனைகள் மேலோங்கி மன அமைதி குறைவு உண்டாகும். உடனிருப்பவர்களிடம் வீண் வாக்குவாதங்கள் ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை பளு சற்று கூடுதலாக இருக்கும். குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துவிட்டு பயனுள்ள விஷயத்தில் நேரத்தை செலவிடுவது மிக மிக நல்லது. இன்றைய நாளில் நிதானத்தை கடைபிடிப்பது மிக மிக நல்லது. புதிய முயற்சிகளை தள்ளி வைக்க வேண்டும். மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கடக ராசி நேயர்களே, ராசிக்கதிபதி சந்திரன் சமசப்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் அமைய பெற்று லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சூரியன், சுக்கிரன், குரு போன்ற கிரகங்கள் சஞ்சரிப்பதால் நீங்கள் நினைத்ததெல்லாம் நடக்கும். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு வளமான பலன்களை பெறுவீர்கள். தொழில் வியாபாரத்தில் ஒரு மிகச்சிறப்பான பலனை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. எதிர்பார்த்ததை விட அதிகப்படியான லாபங்கள் கிடைக்கும். உடனிருப்பவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்தடையும். நவீனகரமான பொருட்களை வாங்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு அதிகாரிகளுடைய ஆதரவானது மிக மிக சிறப்பாக இருப்பதால் கடந்த சில நாட்களாக இருந்து வந்த அலைச்சல், டென்ஷன் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு சுமூகமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு உடல் ஊனமுற்றவர்களுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்வது மிக மிக நல்லது. உடன் பிறந்தவர்களிடம் பேசுகின்ற போது சற்று பேச்சில் பொறுமையை கடைபிடிப்பது மிக மிக உத்தமம். சிம்ம ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான 10ஆம் வீட்டில் ராசிக்கதிபதி சூரியன், சுக்கிரன், குரு சேர்க்கை பெற்று சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். தினக்கோள் என வர்ணிக்கப்படக்கூடிய சந்திரனவர் 6ஆம் வீட்டில் இருப்பதால் நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். வெளியூர் தொடர்புகள் மூலமாக ஒரு சில ஆதாயத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. பெண்கள் வழியில் ஒரு சில வளமான பலன்கள் கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். பண வரவுகள் திருப்திகரமாக இருக்கும். சட்ட ரீதியாக இருந்து வந்த சிக்கல்கள் எல்லாம் தற்போது குறைந்து ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் தற்போது குறைந்து நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். தொழிலில் சில மாறுதல்களை செய்து அடைய வேண்டிய லாபத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு உங்களுடைய பேச்சு திறமையால் ஒரு நல்ல நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக முருக வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. கன்னி ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானமான 5ஆம் வீட்டில் சந்திரனவர் சஞ்சரிப்பதும் 6இல் சனி, 9இல் குரு, சுக்கிரன் சஞ்சரிப்பதாலும் உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறுவீர்கள். எடுக்கும் முயற்சியில் நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும்.
கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலமும் வலிமையும் உண்டாகும். தொழில் ரீதியாக உங்களுக்கு பல்வேறு அனுகூலமான பலன்கள் கிடைக்கும். புதிய திட்டங்களை போட்டு அதில் வெற்றி அடையக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமானது உங்களுக்கு உண்டு. வேலையாட்கள் ஒத்துழைப்பு மிக மிக சிறப்பாக இருக்கும். வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கிறது. ஒரு சிலருக்கு அனுகூலமான இடமாற்றங்கள் ஏற்பட்டு அதன் மூலமாக மகிழ்ச்சியும் பூரிப்பும் ஏற்படக்கூடிய ஒரு இனி அமைப்பானது இன்றைய நாளில் உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு துர்க்கை அம்மனுக்கு தீபம் ஏற்றுவது மிக மிக சிறப்பு. துலா ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு சுகஸ்தானமான 4ஆம் வீட்டில் சந்திரனும் அட்டமஸ்தானமான 8ஆம் வீட்டில் சூரியன் குருவும் சஞ்சரிப்பதால் அலைச்சல்கள் அதிகரிக்கும். எளிதில் முடிய வேண்டிய காரியங்கள் சற்று தாமதமாகும். நெருங்கியவர்களால் தேவையில்லாத கவலைகள் ஏற்படலாம். நீங்கள் நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றாக இருக்கும். உடனிருப்பவர்களே உங்களது மன அமைதியை குறைப்பார்கள். தொழில் வியாபாரத்தில் எதிலும் சற்று யோசித்து செயல்பட வேண்டிய நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. புதிய முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு தேவையற்ற தடைகள் உண்டாகி மனக்கவலை உண்டாகும். தொழில் ரீதியாக வேலையாட்களை அனுசரித்து செல்வது நல்லது. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் சிறு சிறு பிரச்சனைகள் ஏற்படலாம் என்பதால் எதிலும் பொறுமையோடு இருப்பது, உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பணியில் மட்டும் கவனம் செலுத்துவது மிக மிக நல்லது. மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு சிவன் ஸ்தலங்களுக்கு சென்று வருவது மிக மிக சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சந்திரன், சமசத்தமஸ்தானமான 7ஆம் வீட்டில் குரு சுக்கிரன் ஆகிய கிரகங்கள் சஞ்சரிப்பது உன்னதமான அமைப்பு ஆகும். இதன் காரணமாக ஒரு வளமான பலன்களை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. எடுத்த பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள். தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது நல்ல ஒரு வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு பணியில் ஒரு சில கௌரவமான நிலை ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. பேச்சில் மட்டும் சற்று பொறுமையோடு இருந்தால் ஏற்ற மிகுந்த பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு உண்டு. ஒரு சில நவீன யுக்திகளை பயன்படுத்தி தொழில் ரீதியாக ஒரு சில நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் மற்றவர்களால் முடிக்க முடியாத பணிகளை கூட நீங்கள் தலையிட்டு சிறப்பாக செய்து முடித்து நல்ல பேர் எடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இன்றைய நாளில் இருக்கிறது. இன்றைய நாளில் மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு விஷ்ணு வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. தனுசு ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு 3இல் சனி 6இல் சூரியன் சஞ்சரிப்பதால் எதிலும் தைரியத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றக்கூடிய ஒரு பலம் உண்டாகும். இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுடைய செல்வம், செல்வாக்கு, பெயர் புகழ் மேலோங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. தொழில் ரீதியாக பார்க்கின்ற பொழுது ஒரு சில நல்ல வளர்ச்சியினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்கிறது. இருந்தாலும் தற்போது கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி கொண்டால் விரைவில் ஒரு சில நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. மேலும் வளமான பலன்களை நீங்கள் பெறுவதற்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது மிகவும் சிறப்பு. மகர ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சந்திரன் 3இல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பது அற்புதமான அமைப்பாகும். உங்களுடைய எண்ணங்கள் பூர்த்தியாகக்கூடிய ஒரு வாய்ப்பு இன்றைய நாளில் உண்டு. எடுத்த பணியை குறித்த நேரத்தில் செய்து முடிப்பீர்கள். பேச்சால் அனுகூலமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. வேலைக்கு செல்பவர்களுக்கு ஒரு சில அதிரடி மாற்றங்கள் ஏற்பட்டு மனமகிழ்ச்சி உண்டாகும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு கடந்த சில நாட்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் எல்லாம் குறைந்து ஒரு நல்ல நிலையினை நீங்கள் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது இன்றைய நாளில் இருக்கிறது.
மேலும் வளமான பலன்களை நீங்கள் அடைவதற்கு குறிப்பாக கால பைரவரை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது. கும்ப ராசி நேயர்களே, ஜென்ம ராசியில் சனி 2ல் செவ்வாய் ராகு சஞ்சரிப்பதால் நீங்கள் சற்று பொறுமையோடு செயல்பட வேண்டும். தேவையற்ற நெருக்கடிகள் உண்டாகும். பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்கிறது. குறிப்பாக உடனிருப்பவர்களால் மன அமைதி குறைவு உண்டாகும். பிறரிடம் பேசுவதை சற்று குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லது. உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு ஒரு சில நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும் என்றாலும் உங்களுடைய ஆரோக்கியத்துக்கும் சற்று அக்கறை எடுத்து சொல்ல வேண்டும். நீங்கள் சிறப்பாக செயல்பட்டாலும் அதிகாரியிடம் நல்ல பேர் எடுப்பதில் தேவையில்லாத இடையூறுகள் ஏற்படும். மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு முருக வழிபாடு மேற்கொள்வது மிக மிக நல்லது. மீன ராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானமான 3ஆம் வீட்டில் சூரியன் குரு சேர்க்கப்பட்டு இருப்பதும், லாபஸ்தானமான 11ஆம் வீட்டில் சந்திரனானவர் சஞ்சரிப்பதும் சிறப்பான அமைப்பாகும். எதிர்பாராத அனுகூலத்தை அடையக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டு. கொடுத்த வாக்குறுதிகளை எளிதில் காப்பாற்றுவீர்கள். நல்ல வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் மூலமாக ஒரு சில வளமான பலன்களை பெறக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. அது மட்டும் இல்லாமல் பண வரவுகள் தாராளமாக இருந்து உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு இருக்கிறது. மேலும் வளமான பலன்களை இன்றைய நாளில் நீங்கள் பெறுவதற்கு அஷ்டலட்சுமி வழிபாடு மேற்கொள்வது மிக மிக சிறப்பு. குறிப்பாக அம்மன் ஸ்தலங்களுக்கு சென்றுவது மூலமாக ஒரு வளமான பலன்களை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. நேயர்களே, இதுவரை இன்றைய ராசி பலனை கூறினேன். இனி ஜோதிட தகவல். ஜோதிட தகவல்ல பேச்சு திறமையை பற்றி இன்று உங்களிடம் தெளிவாக விளக்க உள்ளேன். பேச்சு என்பது மிக மிக ஒரு முக்கியமான ஒன்றாகும். மற்றவங்க கிட்ட நம்ம பேசுறோம்ல, அதுவே ஒரு மிக மிக ஒரு நம்மளுடைய குணத்தை மற்றவரிடம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அந்த குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய அமைப்பான பேச்சு என்பது ஒரு சிலருக்கு சிறப்பாக இருக்கும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்றால் பேச்சே அவங்களுக்கு ஒரு பிரச்சனை ஆயிடும். பொதுவா ஒருத்தர் பேச்சால் நல்ல ஒரு வளர்ச்சியினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பு யாருக்கு இருக்கிறது என பார்க்கின்ற பொழுது அதற்கும் ஜோதிடத்தில் நிறைய கருத்துகள் இருக்கிறது. பொதுவா சில பேர் பேசியே சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க. குறிப்பா பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த கல்வித்துறையில இருக்கிறவங்க, வழக்கறிஞர் துறையில இருக்கிறவங்க எல்லாம் அவங்களுடைய பேச்சால் தான் சம்பாதனைய வருமானமே. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு சிலர் சொற்பொழிவாளராகவும் இருக்கிறாங்க. இதுக்கெல்லாம் ஒருத்தருடைய ஜாதகத்துல சில கிரகங்கள் நல்ல பலமா இருந்தாதான் நல்ல ஒரு பேச்சு திறமை கொடுக்கும். எந்த ஒரு ஜாதகருக்குமே புதன் நல்ல பலமான ஒரு நிலையில இருக்கணுங்க. புதன் ஒரு ஜாதகத்துல நல்ல ஆட்சி உச்சம் பெற்றோ, புதன் ஒரு நல்ல ஸ்தானத்துல இருந்தாலோ, ஒரு கேந்திர திரிகோணத்திலிருந்து சுபர் கிரக பார்வையோடு இருந்தாலோ, உங்களுக்கு புதன் தான் நான் மெயினா அறிவாற்றலை குறிக்கும், ஒரு திறமையா கையாளக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்து பாத்தீங்கன்னா புதனுக்கு குரு பார்வை இருக்கிறது. குரு புதன் தொடர்பே ஒரு பலமான அமைப்பு. அடுத்து பாத்தீங்கன்னா கிரக ரீதியாக பார்க்கின்ற போது புதனும் குருவும் சொன்னாலும் பாவக ரீதியாக பார்க்கின்ற பொழுது 2ஆம் இடம் என்பது பேச்சை குறிக்கக்கூடிய ஸ்தானமாகும். எந்த ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல சுப கிரகங்கள் இருக்கிறதோ அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சு திறமை என்பது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. 2ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் இருந்தால் அவங்களுக்கு அந்த பேச்சு திறமையானது ஒரு மிக சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பானது உங்களுக்கு உண்டு. குறிப்பாக 2ஆம் வீட்டுல சுபகிரகங்கள் அமைகின்ற பொழுது
அவங்களுடைய பேச்சு திறமையானது மிக மிக சிறப்பாக இருக்கும். ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல குருவுடைய ஆதிக்கம் இருந்தாலும், 2ஆம் வீட்டுல புதனுடைய ஆதிக்கம் இருந்தாலும், 2ஆம் வீட்டுல சுக்கிரனுடைய ஆதிக்கம் இருந்தாலும், 2ல சந்திரன் இருக்கும்போது சந்திரன் வளர்பிறை சந்திரனாக இருந்தாலும், பொதுவா சந்திரனை பார்த்துக்கின்ற பொழுது நவகிரகங்கள்ல கற்பனைக்காரகன்னு சொல்லுவோம். 2ஆம் வீட்டுல சந்திரனானவர் பலமாக இருக்கின்ற போது அவங்களுக்கு நல்ல ஒரு கற்பனை திறனும், மற்றவங்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு பேச்சு திறமையும் கண்டிப்பா இருக்கும். நான் சொன்ன மாதிரி இந்த 4 கிரகங்களுடைய ஆதிக்கமானது 2ஆம் வீட்டில் இருந்தால், 2ஆம் அதிபதியோடு இருந்தால், 2ஆம் வீட்டை சுபகிரகங்கள் பார்வை செய்தால், அவங்களுக்கு அவங்களுடைய பேச்சானது மிக மிக சிறப்பாக இருக்கக்கூடிய அமைப்புகள், இனிமையா பேசக்கூடிய அமைப்புகள், நல்ல கற்பனை திறனுடன் பேசக்கூடிய அமைப்புகள், மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள், பேசி சம்பாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் உண்டாகும். முதல்லயே சொன்ன குரு புதன் தொடர்பு என்பது மிக மிக சிறப்புன்னு சொன்னேன். எந்த ஒரு ஜாதகத்துல புதன் நல்ல பலமாக இருந்து அந்த புதனை குரு பார்க்கிறாரோ, புதனுக்கு திரிகோணத்துல குரு இருந்து குரு பார்க்க பார்வை புதனுக்கு இருந்தால் நல்ல கல்வியாளராகவும், கல்வியில் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி அடையக்கூடிய நபராகவும், கற்ற கல்வியை கொண்டு மற்றவர்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரு அமைப்பும் உண்டாயிடும். இந்த புதன் குரு காம்பினேஷன் 2, 9, 10 ஆகிய ஸ்தானங்கள்ல இருக்கின்ற பொழுது அது நல்ல ஒரு வளமான பலன்களை கொடுக்கும். குரு புதனுடைய தொடர்பானது 2ஆம் வீட்டுக்கும் அதே நேரத்துல 10ஆம் அதிபதியோட தொடர்போடும் இருந்தால் பேசுறதுதான் அவங்களுக்கு ஒரு தொழிலாவே அமைஞ்சிடும். 10ஆம் அதிபதியுடன் புதன் சேர்றது, அதனை குரு பார்க்கறதுலாம் கூட பேசுறதுதான் அவங்களுக்கு ஒரு தொழிலாவே அமைஞ்சிடும். நிறைய பேர் கல்வித்துறையில இருந்து பள்ளி கல்லூரியில பேராசிரியராக பணிபுரிகிறது, ஆசிரியராக பணிபுரிந்து மற்றவங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறது கொள்றது, மற்றவங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகுது. ஒரு சிலருக்கு குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த குரு புதனுடைய தொடர்போட ஒரு சில கிரக தொடர்போடு வந்தால், சனி தொடர்பெல்லாம் வந்தால் நீதித்துறையெல்லாம் போய் சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட ஏற்படுது. அடுத்து எந்த ஒரு ஜாதகருக்கு குரு புதன் தொடர்போடு சுக்கிரன் தொடர்பெல்லாம் இருந்தா கலை, இசை, பாட்டு பாடுறது, பாட்டு பேசுறது, பாட்டு கேட்கறது, பாட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், கலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக கூட நல்லா சாதிக்கக்கூடிய அமைப்பெல்லாம் கூட உண்டாகிறது. குரு புதன் கூட சுக்கிரன் சந்திரன் போன்ற சேர்க்கை இருந்து 3ஆம் பாவம் 3ஆம் பாவம் நல்ல சிறப்பா இருந்தா கலை இசை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூட பாட்டு பாடுறது மூலமாக கூட நல்ல ஒரு வளமான பலன்கள்லாம் உண்டாகுது. அடிப்படையில 2ஆம் இடம் நல்லா சிறப்பா இருந்தா பேச்சால் சம்பாதிக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டமும், பேச்சால் நல்ல ஒரு சமுதாயத்தில் நல்ல ஒரு கௌரவமான நிலையினை அடையக்கூடிய ஒரு வாய்ப்பையும் உண்டாக்கும். 2ஆம் அதிபதியோட குரு புதன் சேர்றது, 2ஆம் அதிபதி குரு புதன் பார்வையோடு இருக்கிறது, 2ஆம் அதிபதி குரு புதன் வீட்டில் இருக்கிறது மூலமாக கூட பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக ஒரு வளமான பலன்கள் உண்டாகும். ஒரு ஜாதகத்துல பேச்சு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மூலமாக நல்ல ஒரு வளமான அமைப்புகளை இந்த மாதிரி கிரக அமைப்புகளை ஏற்படுத்தும் சொன்ன எந்த ஒரு ஜாதகருக்கு ஒரு இனிமையா பேசக்கூடிய அமைப்புகள், கற்பனை திறனோட பேசக்கூடிய அமைப்புலாம் யாருக்கு இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பெரும்பாலும் பாத்தீங்கன்னா 2ல சுக்கிரன் இருக்கிறது, 2ஆம் அதிபதியோட சுக்கிரன் இருக்கிறது, மெயினா சந்திரன் இருக்கிறதுனா கூட கற்பனை திறனோட பேசி சாதிக்கிறது, மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு திறமையோடு செயல்படக்கூடிய ஒரு அமைப்பெல்லாம் கூட உண்டாகும். 2ஆம் வீட்டுல சனி, ராகு போன்ற பாவகிரகங்கள் இருக்கிறது அவள் நல்லதுன்னு சொல்ல முடியாது. அது போல குரு சுக்கிரனோட 2ஆம் அதிபதியோட சனி ராகு போன்ற பாவகிரகங்கள் இருந்தால் பேச்சால் வீண் பிரச்சனைகள், பேச்சால் வீண் சிக்கல்லாம் உண்டாகும். எந்த ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டு அதிபதியுடன் ராகு அல்லது சனி இருக்கோ, 2ஆம் அதிபதி ராகு சனி நட்சத்திரத்தில் இருக்கோ, அவங்களுக்கு பேச்சால் வீண் பிரச்சனைகள் உண்டாகும். அப்படிப்பட்ட நபர்கள் பேசுகின்ற போது 4 வார்த்தை பேசுற இடத்துல 2 வார்த்தை பேசுறது, பேச்சை குறைச்சி பேசுறது ரொம்ப நல்லது. எந்த ஒரு ஜாதத்துல 2ல ராகு இருக்கோ, 2ல சனி இருக்கோ, அவங்க அதிகமா பேசவே கூடாது. அப்படிப்பட்ட நபர்களுக்கு அந்த ராகு திசையோ சனி திசையோ நடப்பில் நடந்தா
குடும்பத்திலையும் சரி, வெளியிலையும் சரி, பேச்சால் வீண் பிரச்சனைகள், பேச்சால் வீண் கருத்து வேறுபாடுகள், தேவையில்லாத நிம்மதி குறைவுலாம் உண்டாகும். அது போல ஒரு ஜாதகத்துல 2ஆம் வீட்டுல சூரியனுடைய ஆதிக்கம் இருந்தால், அவங்களுக்கு ஒரு அதிகாரத்துவமா பேசுறது, பேசி மத்தவங்கள அதிகாரம் பண்ணக்கூடிய ஒரு திறமைகள், பேசி அவங்கள மத்தவங்கள அதிகாரம் செஞ்சு நல்ல ஒரு கௌரவ பதவியில வைக்கிறது, தலைமை பதவியில வைக்கக்கூடிய ஒரு அதிர்ஷ்டங்கள்லாம் கூட எந்த ஒரு ஜாதகத்திற்கு 2ஆம் அதிபதியோட சூரியன் இருக்கோ அவங்களுக்கு ஏற்படும். 2ஆம் அதிபதியோட செவ்வாய் இருந்தால் முன்கோபத்தால் வீண் பிரச்சனைகள், முன்கோபத்தால் வீண் நிம்மதி குறைவெல்லாம் ஏற்படலாம். பொதுவா செவ்வாய், ராகு, சனி போன்ற கிரகங்கள் 2ஆம் வீட்டுல இருக்கிறது அவ்வளவு ஒன்றும் விசேஷம்னு சொல்ல முடியாது. அதுவே குரு, சுக்கரன், வளர்பிறை சந்திரன், அடுத்து புதன், சுபர் சேர்க்கை பெற்ற புதன் போன்ற கிரகங்கள் 2ஆம் வீட்டுல இருந்தாலும், 2ஆம் அதிபதியோடு சேர்ந்து இருந்தாலும், அது மட்டும் அதுக்கு 10ஆம் வீட்டோட தொடர்போடு இருந்தால் அவங்களுக்கு ஒரு நல்ல திறமையோடு செயல்பட்டு நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள், கல்வித்துறை மற்றவங்களுக்கு வழிநடத்தக்கூடிய துறையில இருந்து நல்லா சாதிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் கூட ஏற்படுறதுக்கான யோகங்கள் ஜாதகம் உண்டு. நேயர்களே, இதுவரை பேச்சு திறமை பற்றியும் இன்றைய ராசிபலன் பற்றியும் கூறினேன். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.